வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம். நீங்க சார்ந்த விடயத்துக்கு வர போறோம். ஏன்னா நாங்க புலம்பெயர் நாட்டில் இருக்கிறோம். இன்றைய தொடர்ச்சியாக நான் போராடுறோம். நீங்க பாத்துக்கோங்க, 12 ஆண்டு காலம் தெத்தமும் சதயமா அள்ளி போட்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்தோம்மா பொது வேட்பாளர் என்ற ஒரு செய்தி ஒன்று அங்கே அடிபடுது. பல சிவில் அமைப்புகள், சில கட்சிகள், இயக்கங்கள் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்கணும். இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாக்கள், இந்த உறவுகள், உங்களோட நிலப்பாடு அது என்ன மாதிரி அம்மா? உண்மையாக இந்த பொது வேட்பாளருக்கான ஒரு பொது சபையை உருவாக்கும் போது இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் சார்பில் முதலில் நான் அதில் இணைந்து செயற்பட்டிருந்தேன். நான் அந்த குழுக்களிலும் இருக்கின்றேன். அதை விட எமது பிரதிநிதிகளும் அதிலே எமது தலைவர் மற்றும்படி வவுனியா மாவட்ட தலைவி, ஓசையாளர் எல்லோருமே அந்த குழுவிலே அங்கத்தவராக இருந்து இந்த பொது வேட்பாளரை கொண்டு வருவதற்கு எம்மால் இயன்ற ஒத்துழைப்பு வழங்கியிருந்தோம். தற்போது அந்த பொது வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பெயர் சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சிலருக்கு வேறு தெரிவுகள் இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு கவலையும் இல்லை. அதை நாங்கள் பொருட்படுத்தக்கூடாது என்பதை நான் எல்லாருக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த பொது வேட்பாளர் தமிழர்களின் விருப்பத்தை, தமிழர்களின் கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக நிறுத்தப்பட்டவரே தவிர அவரின் தனிப்பட்ட செல்வாக்கிலேயோ அதை பார்த்து அவரை நிறுத்தவில்லை. உண்மையாக தமிழர் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கின்றது. இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்திலே சொல்லப்பட்ட விடயங்கள், இந்த மாகாண சபையிலே தமிழீழம் தான் தீர்வு, நடந்தது இனப்படுகொலை, சுய நிர்ணய உரிமை வேண்டும் என்ற அந்த கோட்பாடுகள், அதைவிட இறுதி நேரத்திலே தமிழக முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழ்நாடு தான் தமிழர்களுக்கு தீர்வு என்ற முடிவுக்கு வந்து தமிழீழம் தான் தமிழர்களுக்கான தீர்வு என்பதை ஏற்றுக்கொண்டது. அதுதான் எங்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் கோரிக்கை என்பது எல்லோருக்குமே தெரியும். அதை இவர்களும் ஏற்றிருக்கிறார்கள். அது தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள், தமிழ் மக்கள் அனைவருமே இந்த தீர்மானத்தில் இருந்து விடுபடவில்லை. எமது உறவுகள் கூட, இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கூட இந்த தீர்மானத்திற்காகவே தங்கள் சுகங்களை துறந்து அவர்கள் அந்த தேசிய தலைவரின் கீழ் அணிதிரண்டவர்கள் தற்போது காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு பாரிய கடப்பாடு உண்டு. பிள்ளைகளை கண்டுபிடிப்பதற்கு தேடிக்கொண்டிருக்கும் அதே நேரத்தில் இந்த பிள்ளைகளின் ஆசையாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கடப்பாடு உண்டு. அதற்காக நாங்கள் இந்த பொது பிள்ளைகளின் கொள்கைகளை பறைசாற்றும் இந்த பொது வேட்பாளர் குழுவிலே நாங்கள் இருந்து அதற்காக பயணிக்கின்றோம். எனவே நாம் கேட்பதானது, இந்த பொது வேட்பாளரானது எங்களுக்குரிய தீர்வை முன்னிறுத்தி நாங்கள் நிறுத்தும் ஒரு ஆள், எங்களின் தீர்வு இதுதான் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றும் ஒரு நிகழ்வு தான் இந்த பொது வேட்பாளர். எனவே எமது மக்கள் அனைவரும் இந்த தமிழ் மக்களால் நிறுத்தப்படும் பொது வேட்பாளருக்கு தமது வாக்குகளை வழங்க வேண்டும். அவர் சங்கு சின்னத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனவே அந்த சங்கு சின்னத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கு எமது தாயகத்தில் இருக்கும் மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். எந்த விருப்பு வெறுப்புகளையும் விட்டு இதை வாக்களித்து சர்வதேசத்துக்கு காட்ட வேண்டும். இன்னொரு பாரிய கடமை உண்டு. ஏனென்றால் ஊரிலே இருக்கும் மக்கள் அனைவருக்கும் இந்த தாற்பயம், இந்த கருத்து விளங்காது. புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் உறவுகள் அனைவரும் பஞ்சிய பாராது உங்கள் உறவுகளுக்கு நீங்கள் பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். உங்களுக்கு இங்கே தொழில் கொஞ்சம் பிஸி, தொழில் நேரம் இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் பஞ்சிய பாராது நீங்கள் அனைவரும் உங்கள் ஊரிலே உள்ளவர்களுக்கு கதைத்து ஒரு தெளிவை கொடுக்க வேண்டும். நீங்கள் சொன்னால் நிச்சயம் அங்கே நடக்கும். நீங்கள் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற தமிழர்கள் இந்த 21ஆம் தேதிக்கு முன்னம் உங்களின் பிரச்சாரத்தை உங்கள் சொந்தங்களுக்கு செய்யுங்கள். எங்கள் சங்கு சின்னத்திலே போட்டியிடும் எங்கள் தமிழ் பொது வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள். அதுதான் நாங்கள் இப்போது கடைசியாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருக்கிறது. அதிலே வெற்றி பெற செய்து எங்களுக்கு ஒரு முதலாவது படியை எடுத்து வையுங்கள். நமது பிரச்சனை தீர்வதற்குரிய முதல் படி இதுவாகத்தான் இருக்க போகின்றது. எனவே உங்களை மிகவும் மாறாட்டமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பொது வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள் தமிழ் மக்களின் சார்பாக. நன்றி, வணக்கம். இதுல வந்து இப்ப மக்களாகிய நீங்கள், அதாவது புலம்பெயர் மக்களாகிய நீங்கள் உங்களுடைய தாயகத்துல வந்து பிள்ளைகளை கணவனை போராடத்தை விட்டுட்டு இன்றைக்கு ராணுவத்துல கையளிச்சு போட்டு தேடிக்கொண்டு அம்மாமார் கூட சங்கு சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு சொல்லிதான் நிக்கிற. ஒட்டு மொத்தமாக அரியதேந்திர 2 அடையாளம் இல்ல, ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு தலைவர் ஒரு அடையாளத்தோட நாங்கள் எல்லாரும் போய் சேர்ந்து நாங்கள் முன்பு விசாரிக்கல போனோம், வெற்றிகரமா போறான்னா இன்றைக்கு அந்த அடையாளம் மாதிரி ஒரு கல்லை வச்சுட்டு நிக்கணும். இந்த அம்மா மாதிரி சங்க சின்னத்தோட நிக்கக்குள்ள ஏனைய இன்றைக்கு மறுத்து கொண்டு நிற்கிற கட்சிகள், அதாவது தேர்தல் புறக்கணிப்பு செய்கிற கட்சிகள் கூட உங்களோட மனநிலையை நீங்க
நீங்க மாற்றணும். எதற்காகன்னா நீங்கள் அதுல இருக்கிற கட்சிகள் இயக்கங்களுக்காக வேண்டாம், அல்லது அரியநேந்திரனுக்காக வேண்டாம். இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட இந்த உறவுகள் இந்த குளிருக்குள்ளே கண்ணீரோட வந்து நிக்கணும். ரெண்டு பேரே நீதி கிடைக்கல, இந்த கணவனை விட்டாக்கள் பிள்ளையை கொடுத்தாக்கள் வந்து நிக்கிறான். இவைக்காக இந்த வேண்ட போடுறது இந்த தாய்மாருக்காக நீங்கள் உங்களோட அதாவது புறக்கணிக்கிற கட்சிகள் நீங்களும் சேர்ந்து இந்த சங்க சின்னத்துக்கு வாக்களிக்கிற வேலையை நீங்கள் இந்த முறை செய்யுங்க. உங்களோட கொள்கை எங்களுக்கு தெரியும். இந்த கொள்கையிலிருந்து சற்று பின்னுக்கு வந்து இந்த அம்மாக்கள் இந்த முகத்துக்காக நீங்கள் இதில் வாக்களிக்க வேண்டும். மற்றதம்மா எந்த ஒரு கேள்வி அதில் அவை இந்த தேர்தல் அறிக்கை விஞ்ஞானம் அறிக்கையில சில விடயங்கள் வந்து நழுவப்பட்டிருக்கின்றது. அதையும் அவர்கள் இதில் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை நான் கோரிக்கை வைக்கணும். மட்டும் கூட தீர்மானப்படிதான் தலைவர் பிரபாகரன் போராட்டம் எடுத்தவர். நீங்க சொன்ன வடமாகாண சபை தீர்மானம், செல்வி ஜெயலலிதா தனித்தமிழிடம் போன்ற தீர்மானம் எங்களுக்கு தெரியும். 6ஆம் திருத்த சட்டம் இருக்கு, அவை கொண்டு வரையில ஒட்டுமொத்தமாக தந்தை செல்வாவின் கொள்கையின் பிரகாரம் நாங்கள் பயணிக்கிறோம் என்றதை அவை சொல்லிக்கொண்டு செய்யலாம். வேறு என்னம்மா புலம்பெயர் மக்களுக்கு நீங்க சொல்ல போறீங்க? இப்ப நான் புலம்பெயர் மக்கள்கிட்ட கேட்டது இது ஒன்றுதான். அந்த உங்களுடைய அவர்களால ஒரு 100 வாக்களையாவது ஒவ்வொருவர் செலுத்தக்கூடியதாக இருந்தால் எங்களுக்கு வெற்றி நிச்சயம். நிச்சயமாக என்ன ஒவ்வொரு புலம்பெயர் தமிழர்கள் ஒரு 50 குடும்பத்தை பராமரித்து கொண்டிருக்கணும். அவர்கள் தங்களுடைய பெற்றோர்கள் உறவுகள் சொல்லிக்க வாக்கு வந்துருவாங்க. மற்றது எத்தனையோ கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு புலம்பெயர் தேசத்துல இருந்தால் மாதாந்தம் கல்வி செலவோ அல்லாட்ட அவர் வாழ்க்கை செலவோ 2000 3000 4000 கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்துடன் கடமை முடிந்து விட்டது என்பதை நிறுத்தாமல் இது ஒரு பொது நோக்கோடு செய்யப்படுற ஒரு விடயம். அப்ப அவர்கள் தங்களது கௌரவத்தையும் விட்டு கொடுத்து அந்த கௌரவ குடும்பங்களுக்கும் சொல்லணும், நீங்கள் இதை செய்ய வேண்டும். அவர்களுக்கு காரணங்கள் விளங்காது. தேர்தலுங்களுக்கு இது வேண்டாம், அரசியல் வேண்டாம், அரசியல் வேண்டாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக சர்வதேசத்துக்கு நாங்கள் முழு தமிழரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று காட்டுவதற்காகவாவது இதுல எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். எலெக்ஷன்ல வந்த அப்புறம் ஒரு விடயம் வந்து ஒரு போராளி இங்க சந்திக்க சொல்லி இருந்தவர். எப்படி என்றால் அந்த 22 பாராளுமன்ற உறுப்பினரை கூப்பிட்டு தலைவர் தமிழ்ச்செல்வனை பொட்டம்மான் சந்திக்கைக்குள்ள வந்து எல்லாரும் மௌனமா இருக்க அரியநேந்திரன் ஒரு கோரிக்கை வைக்கிறார் தலைவர்கிட்ட. தம்பி அண்ணன் உங்களை நம்பித்தான் மட்டக்களப்பில் உள்ள எங்கட பிள்ளைகள் வந்து கிழக்கிலேருந்து வந்தவன். இன்றைக்கு ஒரு தற்செயலான ஒரு அசம்பாவத்தால் எங்கட பிள்ளைகள் கொஞ்சம் பேர் செத்துட்டோம். நீங்கள் அவ்வளவு பேரையும் மாவீரர் பட்டியலில் சேர்க்கணும் வேண்டும். உங்களுக்கு தெரியும் கர்நாடக பிரச்சனை. அவ்வளவு பேரை இவருடைய கோரிக்கையை ஏற்று உடனே அந்த அவ்வளவு பேரை மாவீரர் பட்டியலில் சேர்த்த வரலாறுக்கு கோரிக்கை கொடுத்தவர் அரியநேந்திரன். அப்படி ஒரு தீக்க தரிசனமாக சிந்திச்சு அண்ணேட்ட கிட்ட பக்கத்தில் எம்பி மேல் சொன்னாங்க, இதில் அவரோட கதைக்கக்கூடாது, இல்லை அவர் சொல்லட்டும் விடுங்கன்னு சொல்லி கேட்டதாகவும் ஒரு மூத்த போராளி நான் சொன்ன ஒரு பேரை கண்மை. அவர் அப்படியான ஒரு மனிதன், துணிந்த மனிதன். அது ஒரு 1-2 பேரை தவிர்த்து மற்ற அவ்வளவு பேரையும் ஆரம்பத்தில் சம்பவத்தில் உள்ள அவ்வளவு பேரையும் மாவீரர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு அப்படி ஒரு கோரிக்கை வைக்கக்கூடிய ஆள் அவரை நாங்கள் நம்புவோம். நம்பி என்ன பொறுத்தவரை என்னுடைய குடும்பம் எந்த சுற்றுவட்டம் எல்லோருமே நாங்கள் அந்த சங்கு என்ற அடையாளத்துக்கு தான் புள்ளடியிடுவதாக இருக்கிறோம். அதை உங்களுக்கு நாங்கள் வாக்குறுதியாக நாங்கள் தாரோம். புள்ளடியிடுவது மட்டுமல்ல, உங்களின் உறவுகள் உள்ள அந்த உறவுகளுக்கு நீங்கள் ஒரு அழுத்தத்தையே கொடுக்கலாம். இல்லை இதுதான் விடயம் கொடுங்கள் என்று சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். நிச்சயமாக நாங்கள் எங்களது ஒற்றுமையை சர்வதேசத்துக்கும் பறைசாற்றுவதற்கு எல்லாரும் உதவுவோம் என்று நம்புறோம். அதை எதிர்பார்க்கிறோம். மற்றதம்மா நீங்கள் அங்க அந்த வெயிலுக்கு இருந்து போராடுறீங்க. இந்த குளிருக்குள்ள நாங்கள் எங்களோட உயிர் மூச்சு இருக்கும் வரையும் உங்களோட உறவுகள் சார்ந்து விடுதலை சார்ந்து தொடர்ந்து போராடுவோம். நன்றி, வணக்கம்.